அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு முடித்து மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்காக விண்ணப்பத்தை சமர்ப்பித்து காத்திருக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்களின் சார்பாக தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் ஒரு கோரிக்கையை நேரடியாக முதல்வருடைய சிஎம் செல்லுக்கும் மற்றும் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மின்னஞ்சலுக்கும் ஒரு கோரிக்கை அனுப்பப்பட்டது. இந்த கோரிக்கையை சார்ந்து தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுவதற்காக இந்த பதிவு. நம் மாநில உரிமைகள் எவ்வாறு பறிபோகின்றது, அது காக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய தமிழக அரசும், இப்போது இருக்கக்கூடிய அரசும், அதற்கு முன்பு இருந்த அரசும் ஏன் இதை செய்யவில்லை என்று கோரியும், அதை இப்பொழுது இந்த ஆண்டே நிறைவேற்றினால் என்ன என்ற கேள்விகளுடனும் அந்த கோரிக்கையானது வைக்கப்பட்டுள்ளது. கோரிக்கையினுடைய விபரம் யாதெனில், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள், இந்த 2 கல்லூரிகள் இருக்கக்கூடிய அரசு கல்லூரியில் இருக்கக்கூடிய 85% இடங்களையும் தனியார் மற்றும் தனியார் பல்கலைக்கழகம், டீம்டு யூனிவர்சிட்டி கிடையாது, தன்னிகர் பல்கலைக்கழகம் கிடையாது, தனியார் மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய 100% இடங்களையும் அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் மூலியமாக, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் மூலியமாக அந்த கவுன்சிலிங்கை நடத்துறது தமிழக அரசாங்கம். இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரியில் இருக்கக்கூடிய 85% என்பது முழுக்க நல்ல மதிப்பெண் பெற்ற அவர்களுடைய அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்படுகின்றது. தனியார் மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய இடங்களை 50% தமிழக அரசு காண இடஒதுக்கீடாகவும், 35% இடஒதுக்கீடு என்பது மேனேஜ்மெண்ட் சீட், பணம் கட்டி சேரக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு 35%, மீதம் இருக்கக்கூடிய 15% என்பது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கான என்ஆர்ஐ கோட்டா என்றும் இந்த மெடிக்கல் கவுன்சில் ஒதுக்கியிருக்கிறாங்க. இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய 22 தனியார் கல்லூரிகளில், அதே போல தனியார் பல்கலைக்கழகங்கள் 5 இருந்தது, இன்று 3 இன்னைக்கு அது டீம்டு யூனிவர்சிட்டிக்கு மாற்றப்பட்டுள்ளது. அதனால் நம்மளுக்கு ஒரு 600 சீட்டுக்கு மேலே போயிடுச்சு. இப்போ 2 தனியார் பல்கலைக்கழகம், 22 கல்லூரிகள் இருக்கின்றால், கிட்டத்தட்ட ஒரு 10 கல்லூரிகளுக்கு மேலாக மொழி வாரிய சிறுபான்மையினர் மற்றும் கிறிஸ்டியன் மைனாரிட்டி மற்றும் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிக்கு என்று ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆக அந்த கல்லூரிகளில் 50% அரசு கோட்டாவில் ஃபில் பண்ணுவாங்க. மீதம் இருக்கக்கூடிய 35% அந்த மொழி வாரியத்திலேயோ இல்லை அந்த மத ரீதியாக உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அதில் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பயன்பெற முடியும். அந்த 35% என்பது. மீதம் இருக்கக்கூடிய 15% எப்போதும் போல என்ஆர்ஐ கோட்டா. மீதம் இருக்கக்கூடிய 10 கல்லூரிகள் மட்டுமே பொது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறதுல அந்த 35% இருக்கிறதுல மற்ற மாநிலங்கள் என்ன நடைமுறையை பின்பற்றுது, தமிழகம் என்ன நடைமுறை பின்பற்றுகிறது, நம்ம ரொம்ப நுட்பமாக இந்த இடத்துல கவனிக்கணும். இப்போ ஒரு 100 சீட்டு இருக்கு தனியார் கல்லூரி, 10 கல்லூரின்னு வச்சுக்கணும். ஒரு எடுத்துக்காட்டு, என்னுடைய எண்ணிக்கை கூட குறைவு இருக்கலாம். ஒரு 10 கல்லூரி என்று வைத்துக்கொள்வோமே. 10 கல்லூரி இருக்குன்னா ஒரு கல்லூரியில் ஒரு 100 சீட்டுன்னு ஒரு கணக்குக்காக சொல்கிறேன், 100 சீட்டு என்று வைத்துக்கொண்டால் 10 கல்லூரியில் இருக்கக்கூடிய 50% அரசு அந்த 4.5 lakhs அந்த கோட்டாவை நிரப்பும். அதாவது கவர்மெண்ட் சீட்டு. அப்போது 10 கல்லூரியில் இருக்கக்கூடிய 500 சீட்டுகள் அரசாங்கம் நிரப்பிவிடும். மீதம் இருக்கக்கூடிய 35% இடஒதுக்கீடு அதுவும் அரசாங்கம் தான் நிரப்புது. ஆனால் இதுக்கு வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் மற்ற மாநிலங்கள் இப்படி அந்த ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு என்ன ஃபாலோ பண்ணுது, மற்ற மாநிலங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கிறது இந்த இடத்துல ரொம்ப நுட்பமாக பார்க்கணும். இப்போ இதே கேரளாவிலேயோ, ஆந்திராவிலேயோ, கர்நாடகாவிலேயோ, பாண்டிச்சேரியிலேயோ, தெலுங்கானாவிலேயோ இந்த 35% இடஒதுக்கீடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் 85% அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே அந்த இடத்தை எடுக்க முடியும்.
மீதம் இருக்கக்கூடிய 15% அந்த ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய 35%த்தில் 85% அந்த மாநில முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. 15% மட்டுமே மற்ற மாநிலத்தவர் அந்த மாநிலத்தினுடைய கவுன்சிலிங்கில் போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வாறு நடக்கிறது என்றால், இந்த 35% ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை இந்தியாவின் எந்த மாநிலத்தை சேர்ந்தவரும் வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று திறந்து விட்டிருக்கிறார்கள். சரி, இதனால என்ன பாதிப்பு தமிழக மாணவருக்கு என்றால், இப்போ தமிழகத்தை சேர்ந்த ஒரு மாணவர் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட் எடுக்க போறார் என்றால், அவரை விட ஒரு பீகாரை சேர்ந்தவரோ, உள்ள ஒரு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவரோ, டெல்லியை சார்ந்தவரோ, வட மாநில பஞ்சாபை சார்ந்தவரோ அதிக மதிப்பெண் பெற்றிருந்தால் மதிப்பெண் அடிப்படையிலேயே அந்த ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா அவர்களுக்கு போய்விடும். ஆனால் இதே ஆந்திராவில் அவரை போய் எடுக்க முடியாது. ஏன்னா ஆந்திராவில் 85% ஸ்டேட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 15% தான் அவங்க போட முடியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய 100%லையும் யார் வேண்டுமானாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திற்கும் போட்டி போடலாம் எனக்கூடிய ஒரு நிலைமை. இதனால் வந்து தமிழக மாணவர்களுடைய அந்த உரிமையானது பறிபோகின்றது. இந்த பறிபோகக்கூடிய இந்த உரிமையை மீட்டு தாருங்கள் என்று தமிழக அரசுக்கும், தமிழகத்தில் சட்டமன்றத்தில் இன்னைக்கு தமிழுக்காகவும் தமிழ் தாய் வாழ்த்துக்காகவும் உரிமையை நிலைநாட்டுகிறோம் என்று சொல்லக்கூடிய அனைவருக்கும் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, தமிழர் உரிமை எவ்வாறு நிலைநாட்டப்பட வேண்டும் மருத்துவக் கல்லூரியில், அது ரொம்ப முக்கியம் அல்லவா? தமிழ் தாய் வாழ்த்து முக்கியம்தான், அதை யாரும் மறுக்கவில்லை. ஆனால் உண்மையான உரிமை, என்னுடைய படிப்பு, என்னுடைய கல்வி, என்னுடைய மருத்துவம் சார்ந்த உரிமை பறிபோவதை வேடிக்கை பார்த்து கைகொட்டி கொண்டிருக்கிறீர்களே, இதற்கு என்ன அர்த்தம்? இதற்கு முன் ஆண்டவர்களும் சரி, இப்போ ஆள்பவர்களும் சரி, நீங்க எல்லோரும் சட்டமன்றத்தில் எவ்வளவோ பிரச்சனைகளை விவாதம் செய்கிறீர்கள், இதை ஏன் விவாதம் செய்வதில்லை? இதற்கான காரணம் என்ன? இதை பற்றி ஏன் விவாத பொருளாக எந்த ஊடகமும் பேசவில்லை? ஆக மாணவர்களின் உரிமை, நீட்டை ஒழிக்க வேண்டும், எது நடக்காததோ அதை பற்றி நாம் பேசுகின்றோம். நீட்டு தேர்வு வந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எந்த மாநில அரசாங்கமும் அதை நிறுத்த முடியாது. எது நடக்காத ஒன்றை பற்றி நாம் பேசுகிறோம். நடக்கக்கூடிய தமிழக அரசின் கையில் இருக்கக்கூடியது, தமிழக அரசாங்கம் நடத்தக்கூடிய கவுன்சிலிங் இது, ஒரு கையெழுத்தில் மாற்றக்கூடிய விஷயம் இது. ஒரு முதல்வர் ஒரு கையெழுத்தில் வந்து 85% மேனேஜ்மெண்ட் கோட்டா, 85% தமிழக மாணவர்கள் போக மீதி இருப்பது மட்டுமே பிற மாநிலத்தவர்கள் என்று ஒரு ஆணை விட்டால் முடிந்தது. அதுக்கு யாருடைய அனுமதியும் பெற வேண்டியதில்லை. இதை ஏன் செய்யவில்லை? துறை சார்ந்த அமைச்சருக்கு மனு அனுப்பியுள்ளோம், முதலமைச்சருக்கு நேரடியாக மனு அனுப்பியுள்ளோம், இல்லை எதிர்கட்சி தலைவர்கள் மற்ற கட்சிகளுடைய எம்எல்ஏகளுடைய மின்னஞ்சலுக்கு அனுப்பி, இங்கெல்லாம் மின்னஞ்சல் எல்லாம், அப்புறம் எதற்கு உங்களுக்கு மின்னஞ்சல் என்று எதற்கு வைத்திருக்கிறீர்கள்? நாங்கெல்லாம் மின்னஞ்சல்லாம் பார்க்க மாட்டோம், ஆயிரக்கணக்கு மின்னஞ்சல் வைக்கணும்னா மின்னஞ்சல் உங்களுக்கு தேவையில்லை, எடுத்து விடுங்கள். ஊடகங்கள் என்னென்னையோ விவாதங்கள் செய்கிறீர்களே, இந்த மாணவ உரிமை பற்றி ஏன் ஒரு விவாதம் நடைபெறவில்லை? இது எவ்வளவு ஆண்டு காலம் தமிழக மாணவர்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள்? ஏன் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் போட்டி அதிகமாக இருக்குது? ஏன் பிற மாநிலத்தில் ஏன் இங்கே வர்றாங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ மேலாண்மை மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா கூட மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே 16 லட்சம் ரூபாய், இதே கர்நாடகாவில் 30 லட்சம் ரூபா, 35 லட்சம் ரூபா. கர்நாடகத்தில் கூட அத்தனை பேரும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் வந்து சீட்டுக்காக விண்ணப்பிக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்க பாதுகாப்பான இடம் தமிழகம். தமிழகத்தினுடைய மருத்துவ பயிற்சி நம்பர் 1 இருக்கிறதுனால இதுக்கு போட்டி அதிகமாக இருக்கின்றது. ஆகையினால பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்கு படையெடுக்கிறார்கள். ஆனால் இந்த மாநிலத்திலே படித்து ஏற்கனவே நீட்டுக்காக பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வரும் இந்த மாணவர்களுக்கு சரி, ஜென்ரல் ஒரு மெரிட்டில் தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் சேர்வதற்கு தயாராகி இருக்கும் பொழுது அதுவும் கிடைக்காத ஒரு அவலநிலை தமிழகத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. அதை தடுப்பதற்கு ஏன் இந்த அரசாங்கம் முன் வரவில்லை? ஏன்னா இது ஏழை எளிய மாணவர்களுக்கானது கிடையாது. 16 லட்சம் ரூபாய் கட்டி படிக்கிற அளவுக்கு அவன் வசதியானவர்கள் அப்படி கிடையாது. இது மாநில உரிமை. அது ஏழையா இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும், ஏன் அந்த மாநிலத்தில் வந்து அந்த மாநிலங்கள் ஏன் அவ்வாறு சிந்திக்கவில்லை? ஒரு ஆந்திராவோ, கர்நாடகாவோ, கேரளாவோ, தெலுங்கானாவோ, பாண்டிச்சேரியோ ஏன் அவ்வாறு சிந்திக்கவில்லை? அங்கு இருக்கக்கூடிய இந்த மாநில மக்கள், அவன் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் நடுத்தர குடும்பத்தினராக இருந்தாலும் அவனுடைய உரிமை பறிபோகக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருக்கிறார்கள்.
ஆனால் தமிழகம் அவ்வாறு செயல்பட்டிருக்கிறதா, செயல்படுகிறதா? இந்த வருத்தம் அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உள்ளது. இதை இந்த அரசாங்கம் இதை முழுக்க முழுக்க சமூக ஊடகங்களில் இதை பரவலாக்கம் செய்யுங்கள். இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். இது மாநில உரிமை பறிபோய் கொண்டே இருக்கின்றது, மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.